ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்க டாக்டர் எப்பவுமே இவ்வளவு தப்பான பார்வையில தான் பாத்துட்டு இருப்பான். உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பான்னு சொல்லி வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு அந்த டாக்டர் கால் பண்ணி ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, நீ சீக்கிரமா என்ன வந்து பாருமான்னு சொல்லுவான். இவ்வளவு சாரி எல்லாம் கட்டிட்டு ஆசாசியா போனா 2 லட்சம் பணத்தை மட்டும் கட்டி உனக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம்னு சொல்லி ஹீரோனை தப்பா டச் பண்றான். சரி பணம் கூட வேணாம், எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணா போதும் அவன் சொல்லிட்டு இருக்கும் போது இவ கோவத்துல அவனை தள்ளி விட்டுற. அங்க இருக்க நைஃப் பட்டு இருந்தாலும் ஸ்பாட்லயே காலி. பயத்துல ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு டைரக்டர் கிட்ட சான்ஸ் கேட்கறதுக்காக போயிருக்க. அந்த டைரக்டர் போய் ஒரு பொண்ணு கிட்ட நான் உன்னை ஹீரோயினா கேட்டேன்னு அந்த பொண்ணு கிட்ட அத்துமீற பாக்குறான். அவ கையில வச்சிருந்த அவார்டு அவன் கண்ணத்திலே வச்சுதான் அவன் அங்கேயே மட்டையாயிடுறான். இத பார்த்த பயத்துல ஃப்ரெண்டுக்கார வீட்டுக்கே வந்துட. கொலைய பார்த்த இவனும் கொலை பண்ண ஹீரோயினும் பயத்தோடவே இருந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அவனுடைய 3வது ஃப்ரெண்டு கேமரா கீழே கட்டுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த டைரக்டருக்காரன் அந்த பொண்ணு கிட்ட அத்துமீறத வீடியோ எடுக்க பார்த்திருப்பான். அவன் அந்த பொண்ணு போட்டு அடிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய ஹஸ்பண்டுக்காரன் வந்து அந்த டைரக்டரை போட்டு மிதிச்சே கொன்னிருப்பான். அந்த ஹஸ்பண்டுக்காரன் ஒரு போலீஸ் அவன் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் வீட்டுக்கே வந்து நீ தானே டாக்டரை கொண்டு கேட்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகல, எனக்கு அந்த கொலைக்கு சம்மந்தம் சொல்லி அவனை சமாளிச்சு அமுச்சு விட்டுருவா. 3 பேரும் நம்ம லைஃபே போச்சுன்னு பயந்துட்டு இருக்கும் போது ஹீரோன் அந்த போலீஸ் கால் பண்ணி நீ டைரக்டர் கொண்ட ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது, ஒழுங்கா 5 லட்சம் பணத்தை கொடுத்து ஃபுட்டேஜ் வாங்கி போன்னு மிரட்ட. அவன் இவங்க தான்றத அசால்ட்டா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருக்க மெமரி கார்டை புட்டிங் உடைச்சு போட்டு அவங்க 3 பேரும் ஷூட் பண்ணி கொல்ல பாப்பான். உடனே ஹீரோன் அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குது, அதை மட்டும் மீடியால போட்ட நீ ஜெயிலுக்கு போய் கம்பி தாண்டா அவனை மிரட்டி அனுப்பி விட்டுருவா. ஆனா ஹீரோயின் கிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருக்கவே இருக்காது. போலீஸ்காரங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக இவங்க ஒரு டான் கிட்ட ஹெல்ப் கிட்ட போறாங்க. அந்த போலீஸ்க்கு எதிரான ஃபுட்டேஜ் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு ஹீரோயின் அந்த டான் கிட்ட போய் சொல்ல சோ அவனும் போலீஸ் கால் பண்ணி நீ கொலை பண்ண ஃபுட்டேஜ் என்கிட்ட தான் இருக்குது, ஒழுங்கா 1 கோடி பணம் கொண்டு வரான்னு மிரட்டுவான். ஃபுட்டேஜை ரெடி பண்றதுக்காக அந்த போலீஸ்கார வீட்டுக்கு ஹீரோயின் போய் அவன் ஒய்ஃப் கிட்ட நீ தான் அந்த டைரக்டரை கொன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் போலீஸ் கிட்ட மாட்டி விட போறேன்னு சொல்லுவா. அவளும் பயந்து போய் நான் அவரை கொலை பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் அவனை மிதிச்சே கொன்னாருன்னு வீடியோல வாக்குமூலம் கொடுத்துருவா. ஒரு பக்கம் போலீஸ்காரன் அந்த டானை கண்டுபிடிச்சு சம்மோடி அடிச்சிட்டு இருப்பான். அவனும் உனக்கு எனக்கு பிரச்சனை இல்ல, நீ ஹீரோனை கொன்னுட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கோன்னு சொல்றான். ஒரு பக்கம் ஹீரோயினும் நீ அந்த டானை கொன்னா உனக்கு அவார்டாச்சும் கிடைக்கும், என்ன கொன்னா உனக்கு ஜெயில் தண்டனை மட்டும் தானே கிடைக்கும்னு சொன்னதும் இப்போ இவனும் மனசு மாதிரி அந்த டானை ஷூட் பண்றான். ஆனா கன்ல புல்லட் இல்ல. உடனே ஹீரோயின் சர்ஜிக்கல் நைஃப் வச்சு அந்த டானை குத்தியே கொன்னுடுறான். ஆக்சுவலா அவன் ஹீரோயினையும் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு அவங்க ஆர்கன்ஸை திருடுறதுக்காக பிளான் போட்டு வச்சிருப்பான். அதனால தான் ஹீரோயின் அவனை கொண்டிருப்பான். சோ இப்போ இந்த போலீஸ்காரன் ஹீரோயின் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்து ஸ்மூத்தா வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கிட்டு கிளம்பிடுறான்.